அவரைக்காய் கேரட் வைத்த ஒரு அட்டகாசமான பொரியல். குட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். லஞ்ச் பாக்ஸு ரெசிபியும் கூட. எப்படிடா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு பார்க்குறீங்களா? பாருங்கள், நான் செய்யும் போது உங்களுக்கே புரியும். இப்போ அவரைக்காய் 2 பக்கமும் கட் பண்ணிவிட்டு நார் 2 பக்கமும் நார் எடுத்துட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து போட்டிருக்கேன். 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். ஒரு கேரட் தோல்லாம் சீவிட்டு அதையும் வாஷ் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணுறதுல நல்லா கட் பண்ணி கொடுத்துரும். நல்லா தேங்காய் துருவல் மாதிரி கொடுத்துரும் நமக்கு. நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு எஃப்எம் சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் இப்படி இருக்கீங்க? இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருச்சு. நீங்கள் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த கட் பண்ணுறது இல்லைன்னா அடுப்பு ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை கொடுக்கணும். கடுகு, கருவேப்பிலை எந்த குழம்புக்கு வேணாலும் இது இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். நம்ம குழம்பே இல்லாட்டி போனாலும் இந்த பொரியலை செய்து இதில் நம்ம இந்த பொரியலை சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது மாதிரி சாதம் கிளறி விட்டு கூட பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்பிடலாம். அதுக்கு தான் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி அப்படின்னு சொன்னேன். சூப்பராக இருக்கும். இதில் நம்ம முட்டை ஊற்ற போகிறோம். இன்னும் ஹெல்த்தியும் கூட. அவரைக்காயில் ரொம்ப ஹெல்த்தி இருக்குது. அதே மாதிரி கேரட்லேயும் ஆரோக்கியத்தன்மை இருக்குது. முட்டையிலையும் இருக்குது ப்ரோட்டீனு. அதனால் எல்லாத்துலேயும் நமக்கு சத்துக்கள் நிறைந்த பொரியல் செய்கிறேன். இதுக்கு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளும், ஏன்னா மிளகாய் 2 போட்டிருக்கேன். நீங்கள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. பிறகு இதுக்கு எந்த மசாலாவும் சேர்க்கக்கூடாது. மஞ்சத்தூள் மட்டும் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, அது மட்டும் தான் கொடுக்கணும். இது நல்லா தண்ணிலாம் விட வேணாம். அந்த எண்ணெயிலேயே நம்ம கிளறி விட்டு அந்த பொரியலை செய்துன்னு அந்த பச்சை வாசனைலாம் போகும்படி நம்ம இது ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். அந்த பொரியல் குயிக்காக ஸ்கூல் போகணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டோன்னாக்கா பொரியலை செய்து கொடுத்துடலாம். சீக்கிரம் குயிக்காக எல்லாம் முடிஞ்சிடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன். உப்பும் தேவையான அளவு போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா முட்டை சேர்க்கறதுனால உங்களுக்கு அந்த வாசனை பிடிக்காது, அப்படி அந்த கவுச்சித்தன்மை இருக்குன்னா மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் முட்டையில் அந்த வாசனைலாம் வராது. ஏன்னா எதுவுமே தெரியாது. அந்த டேஸ்ட்டு மட்டும் சுவை கூடுதலாக இருக்கும். அதனால் முட்டை சேர்த்துருக்கேன். முட்டை சேர்த்து வேணும்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ முட்டையை நம்ம உடச்சி ஊற்றி அப்படியே சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம் விட்டு கிளறி விடுங்க. உடனே கிளறக்கூடாது. நீங்கள் கலக்கி விட்டு கூட ஊற்றலாம். எப்படின்னாலும் நம்ம ஊற்றலாம். எதுவாக இருந்தாலும் 1 நிமிஷம் விட்டு தான் நம்ம கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு இதில் ஆயிலும் அதிகம் கிடையாது. ஏன்னா அதிகமான ஆயிலும் கிடையாது. ஆரோக்கியமான பொரியல் இது. சூப்பராக இருக்கும். இது எல்லா குழம்புக்குமே நம்ம இந்த பொரியலை செய்து சாப்பிட்லாம். குழம்பே இல்லாட்டி போனாலும் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக தேங்காய் துருவலை சேர்ப்பேன். இன்னும் சுவை பிரமாதமாக இருக்கும். அந்த தேங்காய் துருவல் நான் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் அந்த தேங்காயில் பாதி தேங்காய் கூட நீங்கள் சேர்க்கலாம். இன்னும் டேஸ்ட்டு கூடுதலாக இருக்கும். நான் 4 டீஸ்பூன் போதுமானதுன்னு நான் 4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, சூப்பராக இருக்கும். அருமையான பொரியல் இது. ஆரோக்கியமான பொரியல். அனைவரும் செய்து பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.